இன்றைக்கு திமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். இந்த முறை நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே போல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வளோ வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலேயே எனக்கே தெரியல. கலைஞர் ஐயாவும் இப்ப இல்ல, கேப்டனும் உயிரோட இல்ல. அவங்க தெய்வமாக இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் போதுதான் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியா என்பது எனக்கு தெரியல. மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம் தான். இவர் என்ன கூர்க்காவா? எங்கேயாவது விசில் அடிச்சு சைக்கிள்ல போய் பார்த்தாரா? பெண்கள் நடுத்தருவில் நடந்து போறாங்கன்னு 9 மணிக்கு நடந்து போக முடியலைங்க. இவர் சேகர் பாபுக்கெல்லாம் பதில் சொல்றதுன்னா எப்படி தெரியுமா சொல்லணும்? ஒரு பெண் வந்து அரைகுறை ஆடையில இருந்தா அப்படின்னா அவளை பார்த்து ஏதோ தவறு பண்ணிட்டாலும் நம்ம தவறுன்னு கொதிக்கிறோம். பிஞ்சு குழந்தை அதை பார்க்கும்போது என்னங்க தோணும்? என்ன மனநிலை இருக்கும்? ஒரு பிஞ்சு குழந்தைய பார்த்த வந்து பாலியல் வன்கொடுமை நடத்துறான்னா உங்களோட போதை கலாச்சாரத்துல தான் அது போகுது. அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியல. நீங்க வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பா நடந்துக்கலாம் டமாரா அடிச்சிட்டு இருக்கீங்க. டிவிக்கே பிடிக்காதவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? கிட்ட வரண்டா கெட்டக்கலன்னா இன்னும் தரண்டா பட்டிக்கலன்னா விக்கிபீடியா பூட்டிக்கலன்னா மூடினு போடா பூட்டிக்கலன்னா மூடினு போ மூடினு போ பூட்டிக்கலன்னா மூடினு போ மூடினு போ பூட்டிக்கலன்னா மூடினு போ மூடினு மூடினு போ பூட்டிக்கலன்னா மூடினு போ மூடினு மூடினு போ. பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணமும் பணம் எம் பணம் பணமும் பணம் பணமும் பணம் ஏன் பணம். ஐயோ அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். செயல்படாத தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கு, ஓட்டு கேட்க மாட்டாங்க. மணச்சல் தொகுதியெல்லாம் மணியம்பட்டி பெருமங்கலம் குடிக்காரங்க இந்த பஞ்சாயத்துல வந்து ஓட்டு கேட்க வரக்கூடாது. எனக்கு மத்திய அடிக்க போய் சொல்லி ஏமாத்திட்டார் ரகுபதி. 10 வருஷம் எம்எல்ஏ எதுவுமே செய்யல. அதனால வந்து ரகுபதி இறக்கூடாது ஊருக்குள்ள. வாக்காள வல்லல் பெருமக்களை உதயக்கூடிய செல்வம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது முத்துமாலை அம்மன் கோயில் தெருவில் அனிதா ராதாகிருஷ்ணனை அப்பகுதி இளைஞர்கள் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. 5 ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய? நீங்க என்ன கேட்டீங்க? ஜாதி பேரை சொல்லி உள்ள வரதா இருந்தா தயவு செஞ்சு வராதீங்க. ஓட்டு கேட்டா வராதீங்க. அவங்களுக்கு சொல்லிடு நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட கத்திக்காகவும் என்னோட கேஜிஎஃப்காகவும்
இங்க எதுவும் செயல்படாத போது எதுக்கு சார் அமைச்சர் தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கு ஓட்டு கேட்க மாட்டாங்க எம்எல்ஏவா மதுரை மணச்சலூர் தொகுதியில மணியம்பட்டி பெருமங்கலம் குடிக்காரங்க இந்த பஞ்சாயத்துல வந்து ஓட்டு கேட்க வரக்கூடாது. எனக்கு மத்திய அடிக்க பொய்கள் ஏமாத்திட்டார் ரகுபதி 10 வருஷம் எம்எல்ஏ எதுவுமே செய்யல. அதனால வந்து ரகுபதி வரக்கூடாது ஊருக்குள்ள. வாக்காள வல்லல் பெருமக்களை உதயக்கூடிய சின்னம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது முத்துமாலை அம்மன் கோயில் தெருவில் அனிதா ராதாகிருஷ்ணனை அப்பகுதி இளைஞர்கள் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. ஐந்து ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய? நீங்க என்ன கேட்டீங்க? இப்போ ஓட்டு மட்டும் எதுக்கு கேட்க வரீங்க? நோ சான்ஸ். தயவு செஞ்சு வராதீங்க. ஜாதி பேரை சொல்லி உள்ள வரதா இருந்தா தயவு செஞ்சு வராதீங்க. ஓட்டு கேட்ட வராதீங்க. கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் அணி கூட்டம். கோளாறுகளை போய் சாப்பிட்டுங்க. 50 50 50 50 கம்பெனி இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும் போது நம்ம எல்லாம் எல்லாம் குழந்தைங்க இவரு பிறக்கும் போது மட்டும் அந்த அளவுக்கு. சரி, டிஎம்கேன்றிய அப்படி உங்க வாட்சில் நல்லது பண்ணிருக்காங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க. இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்தா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதா ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தருவாய் வருவாய் முருகா. நான் தன்னந்தனியாளு, நீ ஏழ நம்ம பாரு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அவருக்கா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமா நாம் அடித்த சிக்ஸரில் சிலவற்றை மட்டும் இப்போ ஹைலைட்டா உங்களுக்கு சொல்ல போறோம். இந்த சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் சீ. சூப்பர்.